ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேஎல் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்விட் கேமோட சீசன் 3ல எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இந்த சீரீஸ்குள்ளே போவோம். போன எபிசோடில் கூட கேம் எல்லாரும் முடிஞ்சிட்ட பிறகு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரையும் சாவடிக்கிறதுக்காக சோல்ஜர்ஸ் வந்திருப்பாங்க. அந்த சீனில் இருந்து தான் இதை ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரையுமே சாவடிக்கிறதுக்காக சோல்ஜர்ஸ் உள்ள வர, அப்போ ஒரு பிளேயர் வந்து சோல்ஜர்ஸே அட்டாக் பண்ண வராரு. அப்போ இன்னொரு சோல்ஜர் வந்து அந்த பிளேயரை சுட்டு தள்ளினோடனே அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அவங்க முகத்தில் இருக்க மாஸ்கை கட்டினா அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமுக்காக வந்திருக்க விஐபிஸே. அப்புறம் ஒருத்தர் பார்த்து பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த போலீஸ்காரை காட்டுறாங்க. அந்த போலீஸ்காரும் க்ரைனை வச்சு ஒரு புதுசாக ஒரு தீவை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுதான் இந்த கேம் நடத்துகிற தீவையும் அவர் கண்டுபிடிச்சிட்டு பிறகு நான் அந்த இதை கண்டுபிடிச்சிட்ட க்ரைன் அங்கே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த தீவை நோக்கி இப்போ வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு நம்ம அந்த டிடெக்டிவ் கூட ஒருத்தர் இருப்பார்ல, கேப்டன் பற்றி கூட நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார்ல, அவரும் கேப்டனோட வீட்டுக்குள்ளே போயிருப்பார். வீட்டுக்குள்ளே போனால் நம்ம சோல்ஜர்ஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதே ட்ரெஸ் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் காசு, அப்புறமேட்டு அந்த சேல்ஸ்மேன் அவர் கூட சேர்ந்து இவர் ஃபோட்டோ எடுத்தது எல்லாத்தையுமே நம்ம அந்த கூலியால் பார்த்துருவான். பார்த்துட்டு அப்போலாம் அந்த கேப்டன் அவங்க கூட சேர்ந்து வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கும்போது கேப்டன் வளர்த்த நாய் ஒன்று வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா குண்டோ ரெடின்னு இருந்துச்சா, அந்த நாய் குட்டியாக வர இருந்துச்சு. அந்த நாய் உள்ளே வந்துட்டு அந்த கூலியால் வந்து பயமுறுத்துது. உடனே அந்த கூலியால் என்ன பண்ணுறான், தற்காப்புக்காக அவனோட கன் எடுத்து அந்த நாயை சுட்டுறானா. சுட்ட பிறகு இந்த சவுண்டு கேட்டு உள்ள போலீஸ்காரெல்லாம் உள்ளே வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேம் நடத்துகிற அந்த இடத்த காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு அந்த பாட்டிமா இருக்காங்கல்ல, அந்த பாட்டிமா வந்து நம்ம ஹீரோ கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இறந்தவங்க எல்லாருமே உன்னால ஒன்றும் இறந்து போல, இதெல்லாம் நீ எதுவுமே உன்னால நீ நினச்சிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா போன எபிசோடில் கூட அவங்க பையன் இறந்துப்பாருல்ல, அப்போ அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, என் பையனை கூட நானே தான் சாவடித்தேன், அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த பொண்ணையும் அந்த குழந்தையையும் நீ தான் பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் அந்த கேம்லேருந்து அவங்க 2 பேரும் நீ தான் காப்பாற்றி வெளில கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போகிறாங்க. அப்புறமேட்டு அந்த பாட்டி பார்த்திங்கன்னா நைட்டே தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு அடுத்த கேம் நடத்துறதுக்கு ஓட்டிங்லாம் முடிஞ்சிட்ட பிறகு எல்லாரும் மறுபடியும் ஓட்டிங் என்னன்னு சொல்லிட்டு ஓட்டிங் போட்டுறாங்க. எல்லாரும் ஓட்டிங் என்னன்னு சொல்லிட்டு ஓட் போட்ட பிறகு அடுத்த நாள் இந்த கேம் நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டுறாங்க. அப்புறமேட்டு நம்ம விஐபிலாம் உட்காந்துட்டு இருக்க ரூமை காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அடுத்த கேமை பார்க்கறதுக்காக எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு அடுத்த கேம் என்னன்னா, நம்மளாம் ஸ்கிப்பிங் விளையாடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி தான் இந்த கேமும் நடக்குது. 2 சைடு 2 பொம்மை இன்னைக்கு வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு ஸ்கிப்பிங் விளையாடுறதுக்காக ஒரு ரோப்பு, அப்புறமா ஒரு பாலம் மாதிரி இருக்குது. இந்த சைடில் இருக்கவங்க இந்த பாலத்தை கடந்து அந்த சைடில் போகணும். அந்த பொம்மை அந்த கயிறை தூக்க இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஜம்ப் பண்ணி அந்த சைடில் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்பில் விழுந்தானா கீழே உடைஞ்சு செத்து போயிடுவாங்க. அப்புறமேட்டு எல்லோரும் கிளம்பி போகணும். இதுதான் இந்த கேமு. அப்புறமேட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேச சொல்கிறாரு, அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பொண்ணுக்கிட்ட பேச சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீ இங்கே இரு, உன் குழந்தை இங்கே இருக்கட்டும், நான் போய் உன்னை முதல்ல அந்த இடத்துல விட்டுட்டு திருப்பி நான் வந்து உன்னோட குழந்தைய சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லும், முதல்ல நீங்கள் என்னோட குழந்தைய கொண்டு போய் விட்டுருங்க, அப்புறமேட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோவும் குழந்தைய கொண்டு போய் முதல்ல விட்டுடலான்னு சொல்லிட்டு குழந்தைய நல்லா ரோப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.